ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா கூட்டு சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹரிமூச நீரிணை பகுதியை அடைச்சது. இருந்தாலுமே இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக ஈரான் அனுப்பியிருக்குங்கிற விஷயம், பாகிஸ்தான் கிளம்புற இது ரஷ்யா ஆதரவாக இறங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் போர் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தி தான் நமக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குது? இஸ்ரேல், அமெரிக்கா எப்படி இருக்குது? யார் பின்வாங்கியிருக்கா? யார் தொடர்ந்து அடிக்கிறா? யாருக்கு இழப்புகள் அதிகமாக இருக்குது? இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் பயங்கரமான ஆயுதங்கள் மூலமாக ஈரானில் தாக்குதல் நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்கன்னா இராணுவ இலக்கு என்று சொல்லி இராணுவ இலக்கின் மீதும் நடத்துனதாக சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய பொருளாதார வளத்தையெல்லாம் சீரழிக்கிற மாதிரி வங்கிகள், எண்ணெய் வயல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளையும் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களையும் கொண்டுட்டு தவறுதலாக பட்டுருச்சு. குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் போட்டாங்கல்ல, 170 குழந்தைகளை, அந்த மாதிரி பொதுமக்களையும் இப்போ ஜனரஞ்சகமாக தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா, தாக்கிட்டு அமெரிக்கா என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், இனிமேல் அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம், ஒரு ஆயுதமே இல்லைன்னு முந்தா நாள் ட்ரம்ப் என்ன செஞ்சார், அறிவித்தார். அவங்கள்ட்ட எந்த ஆயுதமும் இல்லை, இப்போ தொடச்சி எடுத்துட்டோம், எப்போ வேண்டாலும் போகிற நிறுத்திடுவோன்ற மாதிரி சொன்னார். இது இவங்க தரப்புடைய வாதம். ஆனால் அவங்களுடைய ஏவுகணைகள், அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் அழிஞ்சிருச்சின்னு சொன்னால் அவன் தொடர்ச்சியாக அன்றைக்கி தாக்கிக்கிட்டு இருக்கிறான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் ஏவுகணை தளங்கள் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் நாங்கள் தகர்த்து எரிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது, இஸ்ரேலும் சொல்கிறாங்க. அப்படி இருக்குமே ஆனால் தாக்குதல் நின்றுருக்கணும். தாக்குதல் இஸ்ரேல் மீது கட்டுமையாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. ரெண்டாவது, இவர் போர் நிறுத்திக்கிறோன்னு கேட்கும் பொழுது உன்னை 10 வருஷம் ஆனாலும் போர் செய்வோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க அழிச்சிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க ஆயுதங்கள்லாம் அழிச்சிட்டாங்கிறாங்கல்ல, ஆயுதங்கள் அழித்த பிறகு ஒருத்த நாள் இப்படி பேச முடியுமா? திருப்பி தாக்க முடியுமானா முடியாது. அப்போ என்ன நடந்துச்சின்னு சொன்னால், இவங்க ஏற்கனவே பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா 2-3 வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க ஈரானில். அதாவது இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே 200-300 மீட்டரு கீழே சுரங்கத்தில் பெரிய நகரங்களை உண்டாக்கி அதுக்குள்ளே தான் ஏவுகணை வச்சுருக்கிறாங்க. அது எந்த சேட்டலைட்டையும் தெரியாது, எந்த குண்டு போட்டும் அந்த ஏவுகணையில் அழிக்க இயலாது. ஈரானுடைய எல்லா ஏவுகணைகளுமே அதில் பாதாளத்தில் வச்சுருக்கிறாங்க. அதுலேருந்து அப்படி மேலே ஏறி ட்ரக்கு மாதிரி வரும், விட்டு சரண் உள்ளே ஓடி போயிடும். எங்கே இருந்து ஏவுனான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் இவன் அழிச்சான்ல, அழித்தது எது அழிச்சிருக்கான்னு கேட்டால், இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு சீனாவிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணி பெரிய பெரிய விமானங்கள் மாதிரி பலூன்களை கொண்டு காற்றடிச்சு அங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. யாரு? ஈரான்காரன். பொட்டல் வெளியில் ஈரானுடைய பார்டரில் ஈரானுடைய முக்கியமான பலூன் மாதிரி அங்கங்கே 100 ஃப்ளைட் நிற்கிற மாதிரி இருக்கும். சரி, 100 ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரி பலூன், பெருசு பலூனும், ராட்சச பலூன். அங்கேருந்து பார்த்தா ஆயுதங்கள் நினச்சி அதில் கொண்டு போடுறாங்க. அமெரிக்காவுடைய குண்டு பூரா அழிஞ்சது இந்த பலூன் பலூனில் போட்டு டம்மு அடிச்சு விட்டு போயிட்டாங்க. பலூனத்தை அடிச்சு விட்டு என்ன செய்யறாங்க, தாக்கிட்டோங்கிறாங்க. அப்படியே சேட்டலைட்டை பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் ஏவுகணை இருக்கு. பலூன் ஆக்சுவலி என்ன வாயு, அது என்ன கேஸ்? அது சாதாரண காத்துல அடிக்கிற பலூனு, அது ராட்சச பலூன் மாதிரி பெருசா தெரியும். பலூன் ஒன்று. இன்னும் சில இடங்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஓவியமாக வரைகிறாங்க. தரைகளில் என்ன செய்யறேன்னா ஃப்ளைட் நிற்கிற மாதிரி ஷேடோ நில 3D மாதிரி வகையில் ஓவியமாக வரைஞ்சி வைக்கிறாங்களா. அவன் பார்க்குறான், அங்கேருந்து பார்க்குறான், இங்கே 100 விமானம் நிற்கிது, இங்கே 50 ஏவுகணை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதில் கொண்டு போடுறான். அது வெறும் தரையில் படுது. அப்போ இவங்க அழிச்சிட்டோம்னு சொல்வதெல்லாம் இதைத்தான். அவனுடைய எந்த ஒரு ஏவுகணை தளமுமே வெளிப்படையாக வச்சுருக்கான். பலூன் அடிச்சிருக்கான், படத்தை அடிச்சிருக்கிறான். அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவங்க அதை சொல்லி அதை எடுத்து அதை வெளியிடுறாங்க. அந்த படத்தையெல்லாம் இதுதான் பலூனை எப்படி ஊதுனோன்னு சருன்னு பெருசாக போகுது. சாதாரணமாக இருக்கிற ஒரு பையில் கொண்டு வர்றாங்க, அது பம்ப் வச்சு அடிக்கிறாங்க, காற்றடிக்கிறாங்க. காற்றடிச்சு ஒன்று பெருசாக போகுது. பெரிய ஏரோப்ளான் இருக்குல்ல, அவ்வளோ பெருசாக நிற்கிது. அப்படி அங்கங்கே நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இவங்க செய்வாங்கங்கிறதுனால ஆயுதங்களை பார்த்து சேட்டலைட் மூலமாக படம் எடுத்து தாக்குறது தானே. மேலேருந்து பார்ப்பாங்க, விமானம் 100 நிற்கிதா, 100லையும் போய் அடி, அப்படி அடிக்கிறது. அந்த மாதிரி ஏமாத்தின வகையில் அவங்க ஏராளமான ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க. ஒரு லாஸும் இவங்களுக்கு ஏற்படலை, ஆயுதங்களை இழந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கீழே இருந்து அண்டர் கிரவுண்டில் இருந்து ஒவ்வொரு ஏவுகணையாக வருவதற்கு ஒரு பாதை வச்சுருப்பாங்க. அந்த பாதை வழியாக பெரிய ஒரு 20 டயர் உள்ள ட்ரக் என்ன செய்யணும்னா ஏவுகணை ஏற்றிக்கிட்டு வரும். அந்த வாசல் நிப்பாட்டி அங்கேருந்து அடிப்பாங்க குறி வச்சு. 10 ஏவுகணை அதில் இருக்குது, அடிச்சுட்டு உள்ளே போயிடும். மறுபடியும் ஏற்றிக்கிட்டு வரும். அப்போ எங்கே அடிக்கிறான், எங்கே இவனுடைய ஸ்டாக் இருக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை.
இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஏவுகணை தளமெல்லாம் அடித்தளத்தில் இருக்கிறனால அதை எங்களால் அழிக்க முடியலைன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஈரானுடைய அந்த ஏவுகணைகள் எங்களை அழிக்க முடியலை, அவங்க வெளிப்படையாக மேலே வச்சிருக்கலன்னு சொல்லிட்டாங்க ஒன்று. அப்போ அந்த வகையில் இவங்களுக்கு டேமேஜ் இருக்கான்னா ஈரானுக்கு டேமேஜ் இருக்குது. ஒரு 1700 பேர் வரைக்கும் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க பொதுமக்கள் அவங்க கணக்கு பிரகாரம். அது ஒரு டேமேஜ் தான். அதே நேரத்தில் வந்து மேற்கத்திய உலகங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்படுற இழப்புகளை ஓப்பனாக ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காங்க. ஈரானில் எந்த ஊடகமும் போகலாம், பிபிசி போகலாம், CNN போகலாம். ஈரானில் எந்த ஊடகம் போகலாம், அவங்க அனுமதிச்சிருக்காங்க, யாருமே தடை செய்ய மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால நியூஸ் வருது, அங்கே தாக்கிட்டான் இங்கே தாக்கிட்டான்னு வர்றது காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க செய்தியாளர்களை வந்து தடுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ஃபோட்டோ எடுத்தாலே தடை, ஃபோட்டோ எடுத்தாலே போச்சு பரப்பு. அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் கூட விடக்கூடாது, எந்த செய்தியுமே வெளியே வராதுன்னு மறைச்சி வச்சுக்கிறதுனால அங்கே ஏற்படுற ஒரு சேதங்கள் வந்து வெளி ஊடகங்களுக்கு இவங்க கொடுக்குற செய்தி தான். அவனா கொடுக்குறான், ஃபில்டர் பண்ணி ஏதோ கொடுப்பான். 30 பேர் செத்தாங்கன்னா ஒரு காயமடைந்தார்னு சொல்லுவாங்க. ஒரு காயமடைந்தாலும் ஈரானில் கடுமையான சேதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதோ அப்படி ஊடகங்கள் அப்படி எடுத்து சொல்கிறாங்களே தவிர ஊடகங்களுக்கு போது அனுமதி இருந்தால் தான் அவன் சொல்கிறத நீங்கள் நம்பணும். அவன் கொடுக்குற செய்தியை போடுற அளவில் இருக்கும் பொழுது இஸ்ரேல் சொல்லக்கூடியது உண்மை இல்லைன்னு விளங்குது. அது போக என்னன்னு கேட்டால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு யூதரை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை விளக்கி ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கிறார். இந்த ஊடகம் சொல்லி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் தாறுமாறாக இஸ்ரேலை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், இஸ்ரேல் மத்திய கிழக்கு கம்ப்ளீட் அமெரிக்காவை தொடச்சி எறிஞ்சிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு அவரே வருத்தப்பட்ட ஒரு இஸ்ரேலிய எழுத்தாளரை என்ன செய்கிறாருன்னா ஒரு பதிவுலாம் போட்டிருக்கிறார். அப்போ இவங்களுடைய தாக்குதல் வந்து கடுமையான முறையில் இருக்குது. ஒன்று, இஸ்ரேலில் கடும் தாக்குதல். இன்னும் சொல்ல போனால் நெத்தனியாகவே காலின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆமாம், அந்த செய்தி ஒரு நாளாக 2 நாளாக வந்துக்கிட்டு. ஆமாம், ஏன்னு கேட்டால் நெத்தனியாகு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இஸ்ரேலிருந்து. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த வீடியோவில் அந்த 6 விரல் இருக்கிற மாதிரி நெத்தனியாவுக்கு 5 விரல் தானே இருக்குன்னு இப்படி மடிச்சிருக்கிறாரு. இதில் 4 விரல் இருக்குது. 4, 5, 6 விரல் இருக்கிற மாதிரி காட்டுறது உண்மையான நெத்தனியாகு இல்லை. இது வந்து ஏஐல தான் 10-12 நாள் ஆளை காணாண்டோட இந்த வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது ஏஐயா இருக்கிறதுனால அது போக என்னன்னு கேட்டால் 2-3 சம்பவம் நடக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ட்ரம்ப் மருமகன் இருக்கார்ல, அவர் இஸ்ரேல் அதிபரை சந்திப்பதற்கு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அது கேன்சல் ஆகுது. ஏன் கேன்சல் ஆகுது? அவரை சந்திக்க வேண்டியதானே, சந்திக்கலை. அதே மாதிரி நேற்று என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கவுன்சில்னு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இராணுவ நடவடிக்கைகளை எப்படி நம்ம அமைத்துக் கொள்வதுன்றதை ஆலோசிப்பதற்கான ஒரு கூட்டம். அது பொதுவாக பிரதமர் தலைமை, அதிபர் தலைமையில் நடக்கணும், பெஞ்சமின் யாகு தலைமையில் நடக்கணும். அந்த கூட்டத்தில் ஒரு இல்லை. அந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம்ங்கிறது அவர் தலைமையில் இல்லாமல் நடந்ததே இல்லை. அவர் தான் நடத்த வேண்டிய ஆள். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து நெத்தனியாகு காணாம். அப்போ 12 நாளாக காணாம். அவர் இருந்து வழி நடத்த வேண்டிய ஒரு கூட்டத்தை வந்து மற்றவங்க நடத்துகிறாங்க. ஒன்று, அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து இந்த இதெல்லாம் பார்வையிடுறது ஜனாதிபதினு ஒருத்தர் வச்சுருக்கிறாங்க. பொதுவாக ஜனாதிபதிக்கு அதிகாரம் எல்லா நாட்டிலையும் கம்மியாக தான் இருக்கும், பிரதமருக்கு தான் அதிகாரம் இருக்கும். இந்த ஜனாதிபதி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து சேதங்களெல்லாம் பார்வையிடுறாரு. பார்வையிட்டு அணுகுறாரு, குத்து குண்டுகளை போட்டு எங்களை அழிக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அந்த செய்தியாளர் மத்தியில். அப்போ அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஜனாதிபதி இந்த மாதிரி அறிவிக்கிறது வழக்கம் இல்லையா? ஜனாதிபதி வந்து அந்த நீட் நிலத்தில் கையெழுத்து போகிற வேலை தானே தவிர மக்களை சந்தித்து இந்த ஆறுதல் சொல்லக்கூடியதெல்லாம் பிரதமர் வேலையில். அவள் பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை ஏன் ஜனாதிபதி செய்கிறார்? பிரதமர் எங்கே? அப்படி 12 நாள் ஆளை காணாம். இந்த ஒரு வீடியோ வெளியிட்டதை தவிர அவர் இல்லைங்கிறதுனால அதுபோக சில ஊடகங்களில் வருது அவருடைய குடும்பத்தாரெலாம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி உள்ள விஷயத்தையெல்லாம் நெத்தனியாவுடைய மகள் இவங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு இறந்தது உண்மைதான்னு சொல்லி தான் அது பெரும்பாலான ஊடகங்கள் இப்போ சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாமே ஆயுதமெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க, அவங்க அதை போய் அடித்து தாக்கியிருக்கிறாங்க. ஒன்று. 2வது முக்கியமாக அவங்களுடைய இது என்னென்னு கேட்டால் அமெரிக்காவுடைய அந்த பலமே 2 கப்பல் தான். பெரிய அந்த ஜெரால்டுங்கிற ஒரு கப்பல் ஒன்று, ஆப்ரஹாம் லிங்கன்கிற ஒரு கப்பல் ஒன்று. இந்த கப்பல்லாம் 60-70 விமானங்களை வைத்து விமானம் தாங்கிய கப்பல்களாக இருக்கிறது. ஒரு நாட்டை பயங்காட்டுறதா இருந்தால் அதை கொண்டே வாசல் நிப்பாட்டுவாங்க. முன்னாடி விமானத்திலேருந்து போய் அடிக்கிறது, வந்துட்டோம் அவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டி பணியை வைக்கிறதுக்கு இந்த விமானத்தை கொண்டே நிப்பாட்டுவாங்க. இந்த விமானத்தை ஈரானுக்கு நிப்பாட்டினார். 300 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டே நிப்பாட்டி வைத்து இந்த கூடிய சீக்கிரம் தாக்கிடுவோம், கூடிய சீக்கிரம் அடிச்சிருவோம்னு ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நடுற பார்ப்போன்னு சொன்னாங்க. அடித்தவொன்னு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் 2 விமானத்தையுமே தாக்கி சேதமாக்கிட்டாங்க. 2 விமானம் வீட்டில் களத்தில் இல்லை, ஓடி போச்சு, எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ 2 விமானங்களையும் தாக்குனதை முதல்ல ஒத்துக்கிறாத அமெரிக்கா வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க.
ஆனால் தாக்குதல்னால ஏற்படல, அது ஒரு இயற்கை சேதத்தினால ஏற்படுச்சு. இப்போ தான் சொல்லுவாங்க எப்போதுமே, அது யாராலையும் தாக்க முடியாது, சேதம். அமெரிக்காவுக்கு வந்து ஏற்பட்ட பின்னடைவை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த 2 கப்பல் போனது முடிஞ்சு அவ்வளோதான். இந்த 2 கப்பலை வச்சு தான் உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த பிரம்மாண்டமான ஒரு கப்பல், பல ஏக்கர் இருக்குமா ஒரு கப்பலுங்கிறது, பல ஏக்கர் அளவுக்குள்ள ஒரு அளவுல சைஸில் செஞ்சுருப்பாங்க. சுதந்திர தேவி சிலை இருக்குல்ல, அவ்வளோ உயரத்துக்கு இருக்குமா. ஆழத்தை எடுத்துக்கிட்டா அவ்வளோ உயரமாக இருக்கும், அகலத்தை எடுத்துக்கிட்டா பல ஏக்கர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கப்பலை கொண்டாந்து பிரம்மாண்டத்தை வச்சு தான் உலகம் பயப்படுது. இவன் வந்து ஊரை எந்த இடத்துல நிற்பாடி எந்த நாடையும் அழிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி அதை போட்டு நினைச்சிட்டாங்கன்னா செயல்படுத்த முடியாமல் ஆக்கி இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் பாரசீக வளைகுடாவெல்லாம் தாண்டி போய் 1000-2000 கிலோமீட்டருக்கு கப்பலை கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டானுவோம். இங்கே இல்லை. அந்த ஜெரால்டு கப்பலையும் நினச்சிட்டாங்கன்னா அடித்து பற்றி எறிகிற மாதிரி செஞ்சுட்டாங்க. தீப்பிடிச்சி எறியதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கப்பல் லிங்கன் கப்பலாக விட்டு லிங்கன் கப்பலாக விட்டு லிங்கன் தான் பெரிய கப்பல்னு சொல்லுவாங்க. லிங்கன் தான் பெரிய கப்பலுங்கிறாங்களா. அந்த பெரிய கப்பலை நினச்சிட்டாங்கன்னா 4 மிசைல்ஸ் அடித்து பயங்கர டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ டேமேஜ் பண்ணதுக்கு பிறகு என்னென்னு கேட்டால், டேமேஜ் பண்ணதை கூட அவங்க சரி பண்ணிடுவாங்க. டேமேஜ் பண்ணதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவங்களால் வந்து உன்னுடைய கப்பல்லேருந்து அதை தடுக்க முடியலன்னு விளங்குதில்ல, இன்னும் 4 போட்டு அழிச்சிருவாங்கல்ல. அவன் டேமேஜ் போய் முற்றிலும் அழியலை. டேமேஜ் ஆனால் இந்த மேலேருந்து விமானங்கள்லாம் பறக்க முடியாது. ஓடு பாதை டேமேஜ் ஆச்சுன்னு வைங்களேன், விமானம் போய் பறக்க முடியாமல் ஆக்கிட்டாங்க. அந்த டேமேஜ் வந்திருக்கே தவிர அழியலை. ஆனால் அமெரிக்கா என்ன பயப்படுறான்னு கேட்டால், நம்ம இவ்வளோ தடுப்பு சாதனம்லாம் வச்சுருக்குறோம், ஏவுகணை வந்தால் சுடுவதற்குலாம் அந்த கப்பலில் அம்புட்டு ஏற்பாடு இருக்கிறது, அதையும் மீறி கொண்டு தாக்கியிருக்குன்னு சொன்னால் நாளைக்கு இன்னொரு நாளை போட்டானா அழிஞ்சு போயிடும் கம்ப்ளீட்டாக. தாக்கிடுவான்னு பயந்துட்டு தான் போயிட்டாங்க. அமெரிக்கா வந்து தன்னுடைய கப்பல் அந்த இடத்துல இருந்தால் ஈரானால் தாக்க முடியும், அவன் அனுப்புகிற பலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து தடுக்கிற ஒரு சக்தி நமக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் கப்பல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ உலக அரங்கத்தில் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கான டம்மிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. நீ என்ன தான் நீ வல்லரசாக இருந்தாலும் உன்னுடைய அந்த கப்பலை அவங்க அழிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு விஷயத்தில் அவங்க செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் உள்ள எல்லா அரபு நாடுகளுக்கும் அந்த அமெரிக்க தளங்கள் அடிக்கிறாங்க. அதாவது கத்தாரில் அடிக்கிறாங்க. கத்தாரில் வந்து பெரிய ஒரு ரேடார் சிஸ்டம் இருக்குது. அது 5000 கிலோமீட்டரை கண்காணிக்கக்கூடியது. அதாவது 5000 கிலோமீட்டரில் ஒரு விமானம் தாக்க வந்தால் கூட இங்கேருந்து கணிச்சினது. ஒரு விமானம் வருது, 5000 கிலோமீட்டரில் வருது, இன்னும் வேகத்தில் வருது, இன்னும் திசையை நோக்கி வருதுங்கிற வரைக்கும் கணிச்சு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த தாடு சிஸ்டத்துக்கு இது கொடுத்துரும், சிக்னல் கொடுத்துரும். அது எடுத்து சுட்டுப்படும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இருக்கிறது. அது 4 இடத்துலலாம் அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறாங்க மொத்தமே. அதில் ஒன்று தான் அந்த கத்தாரில் உள்ளது. அதை கத்தாரை வச்சு தான் மத்திய கிழக்கு பூரா கண்காணிக்கிறான். அதை கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிட்டாங்க. எந்த தாடு ரேடார் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறதோ அந்த ரேடாரை கம்ப்ளீட்டாக கத்தாரில் வச்சு அடிச்சு விட்டாங்க. அது மாதிரி வந்து அவனுடைய தாடு சிஸ்டத்தெல்லாம் அடிச்சிட்டாங்க நிறைய ஊர்களில். அது மாதிரி அவங்க நிறைய விமானங்களை நிறுத்தி வச்சுருப்பான்ல, விமானங்களை அடிச்சிட்டாங்க. இராணுவ வீரர்கள்லாம் அமெரிக்காவில் பெட்டி படுக்கெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புற காட்சியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மத்திய கிழக்கில் எந்த ஒரு நாட்டிலையும் அரபு நாடுகள் பயந்து நடுங்குது. இவன் அமெரிக்கா வந்து நம்மளை காப்பாற்றணும் தானே கொண்டாந்து வச்சான், இப்போ அவனை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கு, நம்மளுக்கு வந்து படை இறக்கி நம்மளை காப்பாற்ற வேண்டியதானு கேட்குறாங்க சவுதி அரேபியாவில் வந்து எல்லாருமே. அப்போ சவுதி அரேபியாவில் உள்ள விமானத்தலங்களை காலி பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து பஹ்ரைனில் நிறைய இருக்கிறது. பஹ்ரைனில் அந்த கடற்படை தளமாக வச்சுருக்குறாங்க. அதில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அப்போ இன்னும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தமாக அமெரிக்கா அங்கேருந்து வெளியேறினாலே தவிர நாங்கள் ஓய மாட்டோம், மத்திய கிழக்குலேருந்து ஓயணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு ஓங்கிருக்குன்னு நீ பார்த்துக்கிறங்க. கான்பிகா தீவுன்னு ஒரு தீவு ஈரானில் வந்து அமெரிக்கா தொடர்ந்து போட்டிருக்கு. கார்க்கு தீவு, சாரி கான்பிகா தீவுங்க நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. தீவில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈரானுக்கு இது பெரிய சேதம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. காமினி தலைக்கு இவ்வளோ கோடின்னு பணம் விலையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத அவங்க திருப்பி சொல்கிறாங்க. அதாவது தீவுங்கிறது இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? ஈரானில் தானே அந்த தீவு. ஈரானில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவு வந்து டச்சுக்காரங்க கையில் இருந்தது. முன்னாடி டச்சுக்காரங்க கையில் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. அது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த மன்னர் ஷா இருந்தார்ல ஆட்சியில், ஷா இருக்கும்போது ஷாவுக்கு சப்போர்ட் அமெரிக்கா தான் இருந்தாங்க. அந்த அமெரிக்காவுடைய தயவோட அந்த 80க்கு முன்னாடி அந்த டச்சுக்காரங்களை விரட்டி விட்டு ஈரானை கைப்பற்றிக்கிட்டாங்க. சரி. அப்போ ஈரானுக்கு சொந்தமாகுது. எப்போன்னா அப்போ அமெரிக்காவுடைய முயற்சியில் தான் அந்த இந்திய ஈரானுக்கு கிடைக்கிது. ஓ சரி சரி. டச்சுக்காரங்க தனியாக அதில் தேவாலயங்கள்லாம் அமெரிக்கா கைப்பாவையாக இருக்கும்போது, அமெரிக்கா கைப்பாவையாக அந்த மன்னர் ஷா இருக்கும்போது அவங்க இராணுவ நடவடிக்கை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, டச்சுக்காரனை விரட்டி அடிச்சுட்டு அதை ஈரான் சொந்தமாக்கிட்டாங்க. சொந்தமாக்கின பிறகு அந்த இடத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த எண்ணெய்கள் ஏற்றுவதற்குரிய துறைமுகமாக அமைச்சிக்கிட்டாங்க. அது எதுவும் உற்பத்திலாம் செய்ய மாட்டாங்க. இங்கே உற்பத்தி ஆகிற எண்ணெய்லாம் அங்கே போயிடும். அங்கே தான் அந்த கப்பல் நிற்கி ஏற்றிக்கிட்டு உலகம் பூரா போகணும்ல.
அந்த ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய துறைமுகமாக அதை வச்சுருந்தாங்க. அந்த துறைமுகங்கிற வகையில் அதை பாதுகாக்கிறதுக்காக சில இராணுவ ஏற்பாடுகள் இருக்கும். அந்த தீவுடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு 12-8 கிலோமீட்டர் தான். 12 கிலோமீட்டர் அகலம், 8 கிலோமீட்டர் நீளம். இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன ஆயுதம் வச்சுருக்க முடியும்? சின்ன குட்டி தீவு. 12 கிலோமீட்டர்னா இங்கேருந்து தாம்பரம் பல்லாவரம் வரைக்கும் வருமா? கிண்டி வரைக்கும், பாரிஸ்லேருந்து கிண்டி வரையும் அவ்வளோ தூரம் தான். அவ்வளோ தூரத்தில் உள்ளதில் என்ன இராணுவ ஏற்பாடு பண்ணுவாங்க? அதில் சின்ன தீவு, குட்டி தீவு. மக்கள் வசிக்கிறாங்களா? அது மக்கள்லாம் கிடையாது. இராணுவத்துக்கு மட்டும் மக்கள் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதி. இராணுவ தளத்தை தாக்குனது பெரிய விஷயம் இல்லையா? அமெரிக்கா இல்லை நான் இராணுவ தளத்தில் இல்லைங்கிறேன். அது இராணுவ இவன் சொல்கிறான் இராணுவத்தில் தாக்கிட்டோம்னு. இராணுவ தளம் வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்ட இடம் கிடையாது. இவன் வச்சுக்கிற ஏவுகணையெல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு இது மாதிரி 100 தீவு வேணும். அப்போ அந்த தீவுலையும் எல்லாம் வச்சிருக்கலாம். அந்த தீவில் பாதுகாக்கிறதுக்கு வச்சுருப்பான்ல, அந்த இராணுவம் தான். அந்த தீவில் இந்த துறைமுகத்தை தாக்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சில ஏர் டிஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. சில விமானங்கள் இருக்கும். அது ஒரு சின்ன லெவலில் இருக்குமே தவிர அது ஈரானுடைய இராணுவ பலத்தில் 1% கூட இருக்காது. அந்த தீவை பாதுகாக்கிறதுக்குன்னு வச்ச ஒன்றை தாக்கிட்டு பெரும்பாண்டமாக அடிச்சிட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறான் இவன் சொல்கிறான். பெரும்பாண்டமாக அடிச்சிட்டோம்னு சொல்லி அது ஒரு பைசாவுக்கும் தாக்குதலுக்கு புண்ணியம் கிடையாது. அதே நேரத்தில் எண்ணெயை நாங்கள் தாக்கலை, எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகத்தை நாங்கள் தாக்கவில்லை, இராணுவ இதில் மட்டும் தாக்கியிருக்கிறோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்களுக்கு சொந்தமான அந்த தீவையை நாங்கள் தாக்கிட்டோங்கிறாங்க, இராணுவத்தில் அழிச்சிட்டோங்கிறாங்க. இராணுவ தளங்களில் என்ன அங்கே இருந்துச்சு, என்ன இருக்க முடியும்? முதல்ல தீவுடைய அளவை சொல்லுங்கள். அந்த தீவுடைய அளவில் 12 கிலோமீட்டரில் எண்ணத்தை கொண்டு வைக்க முடியும்? ஒன்றும் வைக்க முடியாது. ஒரு விமானமும் சும்மா இவங்க சொல்கிற கதை தான். சிலது இருந்திருக்கு, சிலது தாக்கியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் ஈரானை கடுகளவு பாதிக்காது. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது, சேஃப்டியாக தான் இருக்கிறது. அதுக்கு பிறகும் அவங்க தாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அது எண்ணெய் வயலை தாக்குவோன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லை மீறினா எண்ணெய் இதையும் தாக்குவோம், ஏற்றுமதி தாக்குவோண்டு நீ தாக்குன்னு சொன்னால் அமெரிக்க உன்னோட மத்திய கிழக்குடைய எல்லா ஆதரவு எண்ணெய் வயல்களையும் அழிச்சிருவோன்னு இவங்க எச்சரிச்சிட்டாங்க ஈரானில். அப்போ அவங்க போல்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவங்க கொண்டு போட்டு செய்கிறது சின்ன தீவில் கொண்டு போட்டு விட்டு செஞ்சவங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 2500 பேர் இறக்கி அந்த தீவை கைப்பற்ற போகிறாங்க, ஹுர்முஸை காப்பாற்ற போகிறோன்னு போய் இறங்கியிருக்காங்க. 5000 பேர் ஆக்கியிருக்காங்க. 2500 இராணுவ வீரர்கள், 2500 அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறவன் அப்படி இப்படி இருப்பாங்கல்ல. ஒரு 5000 பேர் கொண்ட ஒரு படையை இப்போ அனுப்ப போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அனுப்பலை. எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஹுர்முஸ் ஜலசந்தி இருக்குல்ல, அதில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. வாடா அதுக்கு தான் காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் போக முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீயே டேரெக்டாக வரியா வாங்க 5000 பேருக்கு அங்கே செவப்பெட்டியோட வான்னு சொல்லிட்டாங்க. வர்றந்தவா செவப்பெட்டி எடுத்துக்கிட்டு வா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அங்கனுக்குள்ளே ஈரானுடைய படகு கப்பல் ஒன்றுமே தென்படாது, ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால நம்ம போயிடலாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கடல் கன்னி வெடிகள்னு ஒன்று புதைச்சி வச்சுருக்கிறாங்க அவங்க. அது வந்தியெல்லாம் அங்கே பட்டனை தட்டும், அந்த கன்னி வெடி போய் காலி பண்ணிருக்காங்க. அப்படி தான் 3 கப்பலை காலி பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியாது. கடலுக்குள்ளே கன்னி வெடிகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ மிதந்துக்கிட்டே இருக்கும். அது அடித்தளத்தில் கீழே ஒரு பாறங்கள் மாதிரி வச்சு இப்போ மிதந்துக்கிட்டு இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா அதை கட் பண்ணிடுவாங்க டக்குன்னு ரிமோட் மூலமாக. கட் பண்ணோன்னே அந்த கன்னி வெடி ஓடி என்ன செய்யும்னு கேட்டால் அந்த கப்பலை கரெக்டாக தாக்கிடும், தாக்கி அழிச்சிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னுட்டா ஹுர்முஸில் நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஆகணும், அது செஞ்சால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் ஆதரவு கேட்டிருக்கிறார். பிரிட்டனுக்கு உங்கள் கப்பல் படையை கொஞ்சம் தாங்க, சைனாவுக்கு உங்கள் கப்பல் படையை தாங்க, சவுத் கொரியாவுக்கு உங்கள் கப்பல் படையை தாங்க, ஜப்பானுக்கு தாங்கன்னு பல நாடுகளுக்கு, ஃப்ரான்ஸுக்கு, எல்லா நாடுகளுக்கும் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால் கோரிக்கை வச்சுருக்கிறார். ஃப்ரான்ஸை மட்டும் அதை அனுப்பி வச்சுருக்காங்க கப்பல் படையை, மற்ற நாடுகள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறல. அப்போ இவர் தனிச்சு நின்று அதை செயல்பட முடியலைன்னு வர்றதும் பலவீனத்தை காட்டுகிறது. அப்போ என்னத்தை நீங்கள் போனாலும் சரி அவன் மேலேருந்து அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான், எந்த கப்பலாக இருந்தாலும், அல்லது கண்ணி வெடி மூலமாக அடித்து தள்ளிடுவான். அதனால் ரொம்ப பெரிய பின்னடைவாக இருக்கிறாங்க. எப்படியாவது நிப்பாட்டணும்னு தான் கோரிக்கை வைக்கிறார் ட்ரம்ப். புட்டினில் பேசுகிறார். புட்டின் இதுக்கு பேசுகிறாரு, புட்டின் இவர்கிட்ட பேசலை, இவர் தான் அவர்கிட்ட பேசுகிறாரு. இது நிப்பாட்டிட்டு நான் நல்லாயிருக்கும் போகிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிற அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எப்போ நிறுத்த நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நீ ஆரம்பிச்சிட்டீங்கள, நாங்கள் எங்களுக்கு செஞ்ச இழப்புக்கு சரியான கணக்கு தீர்த்துட்டோன்ட்டு நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ அது வரைக்கும் தொடரும், நாங்கள் தான் நிப்பாட்டுவோமே தவிர நீங்கள் நிப்பாட்டுறதுனா நீங்கள் நிப்பாட்ட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் பண்ணியிருக்காங்க, எப்போ நிப்பாட்டுவோம் அப்போ கூடன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் உள்ள எல்லா அமெரிக்க தளங்களையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடும். சவுதியில் இருக்கக்கூடாது, கத்தாரில் இருக்கக்கூடாது, ஜோர்டானில் இருக்கக்கூடாது, பஹ்ரைனில் இருக்கக்கூடாது, யூஏயில் இருக்கக்கூடாது, ஈராக்கில் இருக்கக்கூடாது. எல்லா தளங்களையும் காலி பண்ணிட்டு போனால் அதை நாங்கள் நிறுத்துவோம். அமெரிக்காங்கிறது இந்த பக்கம் வரவே கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க நிபந்தனை போடுறாங்க. இப்போ யார் கை வாங்கியிருக்கு? கண்டிப்பாக
அப்போ அமெரிக்கா தருவது தோற்றம், ஈரான் சொல்வது பதிலடியான உண்மை. ஆமாம் ஆமாம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஈரான் போர், அதுக்கு பின்னால் உள்ள அரசியல், டெக்னிக்கலாக இப்படிலாம் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.